ஹே ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ. நீங்கள் பார்த்துட்டு இருக்க நிகழ்ச்சி புதுயுகம் வழங்கும் 100% லவ் அண்ட் லவ் ஒன்லி வித் மீ அர்ஜுன் அண்ட் ஐஓபிஎஸ் நிகழ்ச்சி பார்த்துட்டு இருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள், ஸோ பிடிச்சவங்க சொல்ல முடியாத விஷயங்கள் நிறையவே இருக்கும். ஸோ காதலை பற்றி உங்கள் காதல் யார் மேலே இருக்குது, அளவுக்கு அதுதான் அன்பு யார் மேலே வச்சுருக்கீங்க. ஸோ நிறைய விஷயங்கள் மனசை விட்டு பேசணும், இல்லை பாட்டு பாடணும், இல்லை சில விஷயங்கள் ஷேர் பண்ண ஆசைப்படணும், கண்டிப்பாக ஷேர் பண்ணலாம். ரைட் டைம் நவ். மேலே ஃப்ளாஷ் நம்பரை பாருங்கள், அந்த நம்பரை பார்த்து கால் பண்ணிங்கன்னா என்கிட்டையும் அர்ஜுன்கிட்ட பேசலாம். ஸோ வெள்ளிக்கிழமை வேறு. ஸோ பக்தி வாழ்க்கை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் என்ன தான் பிஸியாக இருந்தாலும் கோவில் குளம்னா போங்கப்பா எல்லாரும். ஆமாம். ஸோ பக்தி அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு ப்ரோ. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓணம் செலிப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆமாப்பா. ஸோ ஓணம் அப்படின்னாலே வந்துட்டு எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் திங் மைண்டில் வரது என்னென்ன, ஒயிட் கலர் சாரீ, ஒயிட் கலர் ட்ரெஸ் தான். ஸோ அந்த குர்த்தி போட்டுட்டு அழகாக சாப்பாடு உங்களுக்கு. ஸோ நமக்கு வந்துட்டு அந்த ட்ரெஸ்ஸு தான் வரும். ஸோ யங்ஸ்டர்ஸ்க்கு வந்துட்டு காலேஜில் வந்து பெண்கள் எல்லாம் அழகாக ஒயிட் சாரீ கட்டிட்டு அழகாக வந்து அந்த பக்கம் பிரேமம், நம்ம பிரேமம் பற்றி தான் நம்ம பேச முடியும். எங்கே போயிட்டு எங்கே வந்தால் பாருங்க, பிரேமம் நம்ம காதலை பற்றி தான் பேசணும். ஸோ நம்ம ஷோட கான்செப்ட் காதல் தானே. சாய்ப்பள்ளி ஞாபகம் வரல. சாய்ப்பள்ளி அடுத்து சொல்லுவேங்க, சொல்றதுக்குள்ள அடுத்து கால் வந்துட்டாங்க. வணக்கம், உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? ஹலோ ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம் சார், உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? முனிரத்தினம் ஃப்ரம் திருவள்ளூர். ஓ, திருவள்ளூர்ல இருந்து கால் பண்றீங்களா? திருவள்ளூர். ஓ சூப்பர் சூப்பர் சார். சார் வணக்கம், சொல்லுங்க சார், நல்லா இருக்கீங்களா? வணக்கம் சார். போன வாரம் பேசினேன். ஆமா சார், இந்த வாரம் பேசுறோம். போன வாரம் என் பேச்சியை பத்தி பேசினேன். ஆமா, இந்த வாரம் யாரும் பேச போறீங்க? இன்னைக்கு வந்து என்ன பத்தி பேச போறேன்? ஆஹா, கண்டிப்பா பேசுங்க. செல்ஃப் லவ்வா? ஆமா. ஓகே சூப்பர், சொல்லுங்க சார். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணேன். ஓகே. பஸ்ல போகும்போது பழக்கம். பஸ்ல போகும்போது பழக்கம். அது சரி. ஆமா, ஒரு 2 வருஷமா லவ் பண்ணேன். நல்லா பேசக்கூடிய பொண்ணுதான். ஓகே, பேசக்கூடிய பொண்ணுதான். அதாவது அந்த பொண்ணுகிட்ட என்னுடைய லவ் வந்து ப்ரப்போஸ் பண்ணேன். ஹலோ, சொல்லுங்க கேட்டுருங்க. லவ் ப்ரப்போஸ் பண்ணீங்க, அப்புறம் ப்ரப்போஸ் பண்ணேன். அந்த பொண்ணு என்ன சொல்லிச்சேன்னா, நீங்க வந்து எங்க அம்மா கிட்ட கேளுங்க. சூப்பர், நல்ல பொண்ணு. எங்க அம்மா கூட்டா நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு. ஓகே, நீங்க அம்மா கிட்ட போய் கேட்டீங்களா? கேட்டேன் சார். நான் வந்து ஹேண்டிகேப்டட். ஓகே 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 ஓகே, புரியுது. உடல் ஊனமுற்றவன். புரியுது. ஒண்ணுமே இல்ல சார், உள்ளதான் சார் ஊனமா கூடாது. சொல்லுங்க சார். ஒன் சைட் லவ் தான். கேட்டோம், அவங்க அம்மா கிட்ட கேட்டோம். ஓகே. அவங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னாக்கா, நீங்க வந்து உங்க அம்மா அப்பா யாராவது வீட்டுக்கு கூட்டு வந்தீங்கன்னா நான் உங்களுக்கு பொண்ணு கொடுக்குறேன் அப்படின்னாங்க. சரி, கூட்டு போனது ஃபேமிலியா? நான் எங்க அம்மா கிட்ட போய் சொன்னேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னாக்கா, சரி நாங்க போய் பாத்துக்கிறோம் அப்படின்னாங்க. பார்த்தாங்களா இல்லையா சார்? பார்த்தாங்களா இல்லையா? அதாவது போனாங்க, ஆனா என்ன கூப்பிட்டு போல. ஐயோ, மீனாலே நீங்க தானப்பா? கரெக்டா, நான் போய் பார்த்துட்டு வந்துட்டேன். ஓ, சோ முத பார்த்ததுனால ரெண்டாவது தடவை அவங்க மட்டும் போயிட்டு வந்துட்டாங்க. ஆமா, எங்க அம்மா மட்டும் போனாங்க. எங்க அம்மா போயிட்டு என்ன சொன்னாங்கன்னாக்கா, அவனுக்கே வந்து தண்டசோறு போடுறோம். ஐயோ, அவனுக்கு என்ன நீ கல்யாணம் பண்றது? அவனுக்கு கல்யாணம் பண்ணி நாங்க என்ன பண்றது அப்படின்னு சொல்லி மழுப்பு விட்டாங்க. அவ்வளவுதான். பின்ன நீங்க வேலைக்கு போகும்போது சும்மா இருந்தா மழுப்பு தான் செய்வாங்க, வேற என்ன பண்ணுவாங்க? அதான் இல்ல, வேலைக்கு போறேன், எல்லா வேலையும் செய்யல. அப்ப எல்லா வேலையும் எப்படி பேசுறாங்க அம்மா, தண்டசோறு போடுறேன் அப்படின்னு? தப்பு இல்லாது. இது கேளுங்க. சொல்லுங்க. இவன் வந்து ஊனமுற்ற வந்தானே, இவனுக்கு என்னத்து கல்யாணம் அப்படின்னு நினைச்சீங்கன்னாங்க. ஓ, அப்படி. புரியுது. ஆனா அது ஒரு தப்பான ஒரு விஷயம். அதுவும் வீட்டுல இருக்கிற மெம்பர் எப்படி யோசிக்கிறதுன்றது ரொம்ப தப்பான ஒரு விஷயம். சொல்லுங்க. என்ன பண்ண, அப்புறம் இன்னொரு 2 பொண்ணு ஒரு ஃபார்மாலிட்டிக்காக பார்த்தாங்க. அதாவது ஒரு உப்புக்காக ஒரு ஃபார்மாலிட்டி. என்ன ஊருக்காரங்க கேட்டாங்கன்னா, சரி உன் பொண்ணு கல்யாணம் பண்ண அப்படின்னாங்க. நாங்க பார்த்தோம், அவனுக்கு செட் ஆகல அப்படின்னு சொல்றாங்கல்ல. ஆமா, கரெக்ட். புரியுது. அதனால வந்து அவங்க இப்படியே கட்டாங்க. ஆனாலும்
இன்னைக்கு வந்து நல்ல வேலை திறமையா கத்துக்கிட்டு ஆ இன்னைக்கு என்னால செய்ய முடியாத அளவுக்கு வேலை இருக்கு. பொண்ணு சார் பொண்ணு இல்ல கல்யாணம் பண்ணிக்கல. ஐயோ சார் ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, உங்க உடல் மட்டும்தான் ஊனமா இருந்திருக்கு, உங்க மனசு வந்துட்டு இல்ல ஸ்ட்ராங்கா இருந்திருக்கு. அதான் அந்த மனசு ஸ்ட்ராங்கா இருக்கா இந்த அளவுக்கு ஒர்க் போயிட்டு இருக்கு, ஒர்க்ல பிஸியா இருக்கீங்க நீங்க. இல்ல வீட்டுல உள்ளவங்க வந்து ஒத்து வரல. உண்மைதான் சார். வீட்டுல இருக்கவங்க பேச்செல்லாம் கேட்காதீங்க, நீங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கல்யாணம் பண்ணி காதல் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கன்னு தோணுச்சுன்னா உங்களுக்கான ஒரு பொண்ணு வந்தாங்கன்னா கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்கோங்க. வந்துட்டுறாரு கிடைக்குங்க, எவ்வளவோ இருக்கு. கேளுங்க சொல்லுங்க சார். ஓகே ஓகே. எனிவே கண்டிப்பா உங்களுக்கு உங்க வாழ்க்கை அடுத்தபடி ஸ்டெப் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். யோசிக்காதீங்க சரிங்களா, வேலை இருந்தா எல்லாமே வரும். ஓகே ஆமா கண்டிப்பா. ஸோ அம்மா அப்பா பண்ணது தப்பு தான், இருந்தாலும் நீங்க வந்துட்டு உங்களுக்கான வாழ்க்கையை நீங்க அமைச்சுக்க தான் வேணும். ஸோ கண்டிப்பா ஒரு அழகான ஒரு பொண்ணா தேடி, உங்களை அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு பொண்ணா தேடி நீங்க வந்துட்டு பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு லைஃப் இருக்கு, அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த காலர் இருக்காங்க. வணக்கம், உங்க பேர் என்ன, இங்க இருந்து கால் பண்றீங்க? ஹலோ. என்ன ரொம்ப அடக்கமா வர மாதிரி இருக்கு. ஹாய் வித்யா, எப்படி இருக்கீங்க? வணக்கம் வித்யா. நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கேன். சொல்லுங்க வித்யா, இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க, என்ன பேச போறீங்க? நான் எப்பவுமே எங்க மாமாவை பத்தி தானே பேசுறேன். ஜிம்முக்கு தான் போக சொன்னீங்க, நான் நினைச்சேன். சொல்லுங்க. பாருங்க பக்கத்துல உட்காந்து உங்க மாமாவை பத்தி பாட்டு பாடிட்டு இருக்காரு. நீங்க டெய்லி ஓட்டுறீங்க. இல்ல வித்யா, நீங்க வரது ரொம்ப ரேர். அதுவும் என்கிட்ட மாமான்னு இவ்வளவு அழகா ஸ்வீட்டா கூப்பிடுறாங்க, அவங்கள போய் ஓட்டுறீங்க. சரி, மாமாவை பத்தி இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க? எங்க மாமா எப்படி சொல்றேன்னா, ஒன்றா ரெண்டா ஆசைகள் அடி எடுத்து விடுங்க மாமா பத்தி. என்ன நீங்க அவரு இன்னைக்கு பாக்குறேன்னு சொன்னாரு, ஆனா பாக்குவாரா இல்லையான்னு எனக்கு தெரியல. கண்டிப்பா பாப்பார். நேத்து நீங்க சொன்ன ஐ லவ் யூலயே அவரு இருந்திருப்பாரு. நேத்து அவரு பாக்கவே இல்லை. அட கொடுமையே. சரி ஓகே, நாங்க வந்துட்டு சேனல்ல சொல்லி அந்த வீடியோ மட்டும், அந்த கிளிப்பை மட்டும் கட் பண்ணி நாங்க எங்க பேஜ்ல போட சொல்றோம். இன்ஸ்டாகிராம் பேஜ்ல போய் பாருங்க, உங்க மாமாக்கு போட்டு காட்டுங்க. என்னங்க உருகி லவ் பண்றீங்க மாமாவை? எங்க மாமாங்க அவரு. பின்ன மாமா ஏன் மாமாங்க அவரு? பாருங்க, இந்த மாதிரி வார்த்தையில தான் நீங்க வந்துட்டு நீங்க ரொம்ப எல்லாரையும் கவுத்துறீங்க. சொன்னா பசங்க வந்து வீட்லயே தான் இருப்பாங்க, ஐ மீன் உங்க கூடயே தான் இருப்பாங்க. ஆமா, என்ன சொல்றது? கண்டிப்பா. சரி ஓகே, மாமாவை பத்தி சொல்லுங்க. இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க? எங்க மாமாவுக்கு ரொம்ப கோவம் வருங்க. ஐயோ, கோவக்கார மாமாவா? அப்படி கிடையாது, ஏ மாமா மதுரை வீர அந்த மாதிரி இல்ல. ஆமாங்க, எங்க மாமா வீரன் தான். அடேங்கப்பா. அதான் அவங்க யோசிப்பாங்க, ஏங்க நான் சொல்ல வர அதுக்குள்ள பாட்டு பாடி ஏங்க எங்க மாமா ஓட்டினே இருக்கீங்க அப்படின்ட்டு. மாமா பார்த்தாருன்னா அடுத்து உங்களை குண்டு போட்டு கொண்டுருவார் ப்ரோ, பாத்துக்கோங்க. நல்ல மாமாப்பா, நல்ல மாமா. நான் ஒரு 6 month பேசாம கூட இருந்தேன், ஒரு நடுவுல கொஞ்சம் உங்களுக்கு பிரச்சனை. ஓகே. அப்ப கூட வேற ஒருத்தர் இஷ்யூ பண்ணுவாங்க, நிறைய போன் பண்ணி பிளாக்மெயில் பண்றது, வேற மாதிரி சம்திங் நடக்கும்ல. ஆமா 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 கண்டிப்பா. ஆனா எங்க லைஃப்ல அது நடக்கலங்க. நான் 6 மாசம் கழிச்சு கால் பண்றேன், சொல்லுமா அப்படிதான் அந்த வார்த்தை தான் சொன்னாரு. பாருங்க, அவ்வளவு ஸ்வீட்டா இருந்திருக்காரு அவர். பாருங்க, எனக்கு அப்பதான் ரொம்ப தப்பு பண்ணிட்டோமோன்னு யோசிச்சு. ஏன்னா அவர் உங்க மேல உசிரியே வச்சிருக்காரு. ரொம்ப கம்மி. 6 மாசம் பேசாம இருக்கீங்க, எப்படின்னா இருக்கலாமா? அதுவும் ஒரு உறவுல இருக்கும்போது அந்த ஒரு பாண்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கொஞ்சம் வேற மாதிரி வீட்ல இஷ்யூ போச்சு, அதனால பேசாம இருந்தோம். எப்பவுமே கேப் விடாதீங்க. அது இப்போ உள்ள காலத்துல நோ கேப். ஆமா கண்டிப்பாக. என்ன சண்டையா இருந்தாலும் அது காலைல ஆரம்பிச்சா வீட்ல ஈவினிங் முடிஞ்சிடணும். புரியுதா? நம்ம விட குட்டி குட்டி கேப்ல தான் சில விஷயங்கள் நடக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஒரு புக்ல படிச்சேன், சொல்லணும்னு தோணுது. எவ்வளவு பெரிய சண்டையா இருந்தாலும் ஈவினிங்கே வந்துட்டு அந்த சண்டையை முடிச்சுட்டு அழகா வந்துட்டு அவ்வளவு முடிஞ்சு போச்சு. அவரை மூஞ்ச பார்த்து லவ் யூ. இதுக்கு மேலே என்ன வேணும்னா அவர் நீங்கள் பார்த்து தான் ஆகணும், அவர் உங்களை பார்த்து தான் ஆகணும். அடித்தாலும் பிடிச்சாலும் மாமா மாமா தான், நீங்கள் தான். ஓகேயா? ஹலோ மாமா பையா அவங்க கிளம்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது ஒன்றும் இல்லை, நீங்கள் உங்கள் வாய்ஸில் நேற்று சொன்ன மாதிரியே அவங்களுக்கு இப்போ அவங்க என்னதான் சண்டை நடந்தாலும் அந்த மாதிரி அழகாக சஞ்சு மாமா லவ் யூ அப்படின்ட்டிங்கன்னா முடிஞ்சு. அவர் அவ்வளோதான், அவ்வளோதான், அப்படியே அவர் செட்டில் ஆகிடுவார். சொல்கிற லவ் தான் அதிகமாக இருக்கு. இல்லை அவங்க அவ்வளோ அழகாக நேற்று ஃபீல் பண்ணி சொன்னாங்க ப்ரோ, சூப்பராக இருந்துச்சு. எங்களுக்கே ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதுக்கு ஏற்ற சொல்யூஷன் கொடுக்குறது அர்ஜுன் ரெடியாக இருக்கான். ஆமாம், அர்ஜுன் ரெடியாக இருக்காரு. வெல்கம் பேக்கே நான் தான் கொடுக்குறேன், அதையும் கட் பண்ணி நீங்கள் எடுத்துட்டீங்க.
உங்க டைரியை பரட்டி அதில் என்னென்ன சொல்யூஷன் இருக்கு எல்லாமே டான் வந்துட்டே இருக்கு. ஆக்சுவலா இன்னைக்கு வந்துட்டு அயூப்ரோட சோல் வந்துட்டு எனக்கு வந்துருச்சு, என்னோட சோல் அவருக்கு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அவர் என்ன மாதிரி நிறைய பேசினதுக்காரு நான் இன்னைக்கு வாயை மூடிட்டு சவனேன்னு உட்காந்துருக்கேன் சின்ன பிள்ளை மாதிரி. சரி ஓகே, அடுத்த காலர் இருக்காங்க. வணக்கம், உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? வணக்கம். வணக்கம் வணக்கம். வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கீங்க? தாமரை செல்வியம்மா. ரெண்டு பேருக்கும் வணக்கம். நலமா இருக்கேன் அயூப் தம்பி. ரெண்டு பேரும் அர்ஜுன் தம்பி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன். குளுன்னு இருக்கா போல. குத்தால இல்ல குளிச்சது போகுதுக்குதா. பேசும்போது சொல்லுங்க. ரெகுலரா பேசும்போது நான் வந்து வெளியில வேலை பார்த்திருப்போம் கொல்ல பக்கம். ஓகே. ரேடியோ வேகமா டிவி வேகமா வச்சுட்டு ஓகே குரலை கேட்டு அயூப்லான்னு பேசுறாங்கன்னு பார்த்தா அர்ஜுன் வந்து ஏன்னா அந்த ஹாய் ஹலோ வணக்கங்கிறது அயூப் தம்பி மாதிரியே இருக்கும் டோன். ஓகே ஓகே ஓகே. அவங்க அதே மாதிரியே பேசுறாங்க. கூச்சமே நான் நிறைய நாள் ஏமாந்துட்டேன். அயூப் பாவி என்ன மாதிரி இருக்குன்றாங்களா வந்து. ஆமா அது ரெண்டு பேரும். ஓகே ஓகே சொல்லுங்க. வந்து பேசுறது வந்து அயூப் பேசுற மாடல்ல இருக்கு. ஆரம்பத்துல அவர் பேசுறது ஆரம்பத்துல பேசுறதா அது 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 வந்துட்டு மூலஸ்தானமான ஆங்கர்ஸோட ஓப்பனிங்ஸ் இது அதுதான். அதை வச்சுதான் நாங்கெல்லாம் ஓட்டிட்டு இருக்கோம், வேற எதுவும் கிடையாது. ஆமாங்க அதுதான் அதுதான். சரி சொல்லுங்க. வந்து அழுவ வச்சுட்டு போயிட்டாங்க ஒரு நேயர் வந்து பேசி. ஆமா 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 ரொம்ப கஷ்டமா போச்சு. ஸோ நீங்க சொல்லுங்க, நீங்க வந்துட்டு இன்னைக்கு யாரை பத்தி பேச போறீங்க? உங்களுடைய அன்பு யார் மீது உள்ளது அப்படின்னு உங்க ஃபேமிலில? மாமா தான் சொல்லுவேன். ஓகே. அந்த மேரேஜ் டைம் வந்து 99 11/10. ஓகே. அப்போ வந்து மாப்பிள்ளை ஆயிட்டு வரும் இல்லையா? ஆமா ஆமா ஆமா. வந்து மாப்பிள்ளை வராங்கன்னு சொல்லிட்டு தாய் மாமா தான் நான் கல்யாணம் பண்ணிருக்கேன். ஓகே. நான் வந்து பாக்குறதுக்காக வெளில வர மாப்பிள்ளை வராங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மா வந்து நீ வெளில வரக்கூடாது ரூம்லயே போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஐயோ மாமா தானே நம்ம எப்படி வேத்து தான் நம்ம பார்க்காம இருக்கலாம், எப்படி நம்ம பார்க்காம இருக்கிறது அப்படின்ட்டு வேற வழி இருந்தாலும் பாக்கலாம்னா வெளியிலே வரக்கூடாது உள்ளே இருந்துட்டாங்க ரூம்குள்ள. ஓகே. ஜன்னல் விளையாட்டி பார்க்கலாம்ல நீங்க? அது இல்ல அதெல்லாம் ரூம் வெளியே வர முடியாது. அப்படியா? சிதம்பரத்துலதான் மேரேஜ் ஆனிச்சு. ஓகே. அப்போ வந்து கோணமும் வைக்க முடியல மருதாணி வைக்க முடியல கோல்டு எனக்கு. அதனால ரொம்ப அந்த யாகம்லாம் வளர்ப்பாங்கல்ல, இந்த ஹோமம்லாம் வளர்ப்பாங்கல்ல கல்யாணத்துல, ரொம்ப முக்காலையை ஊட்டும் சொல்லிட்டு வச்சுக்கல. ஓகே. நாங்களாவே மருதாணி காய்ச்சுவோம் இல்லையா, அந்த இது ஜீரகம் எல்லாம் போட்டு அதை காய்ச்சி வச்சிருந்தோம். அந்த மருதாணி எடுத்துட்டு போயிட்டு வேற ஒருத்தவங்க வந்து மாமாட்ட கொண்ட கொடுங்க அவங்க வச்சுக்கிட்டோம் அப்படிம்பாங்க. அவங்களும் வச்சிருக்க மாட்டாங்க மருதாணின்னு சொல்லி நான் வச்சுக்கிட்டது அவங்களுக்கும் கொடுத்து அனுப்புனேன். எனக்காக கொடுத்து அனுப்புன்னு சொல்லிட்டு அதை வச்சுக்கிட்டாங்க அவங்க. காலையில வந்து இந்த பொரியல் அள்ளி போடுவோம்ல, இந்த கையை பிடிச்சி போகும்போது நான் பார்த்தப்போ கையில வச்சிருந்தாங்க. அதனால செவசெவன்னு வந்துருந்துச்சா? நல்லா சிவந்து இருந்தது. அதெல்லாம் கூட சொல்லுவாங்க இல்லையா, செவந்து இருந்தா அவ்வளவு காதல் இருக்கு அப்படின்லாம். ஒரு சின்ன கவிதை. கண்டிப்பா சொல்லுங்க. காலம் கடந்து வானம் இருக்கும் வரை நீளம் இருக்குமா? வானத்துல இருக்கும் இல்ல அந்த நீளம், அது இருக்குமா என்று கேட்கவில்லை. சுவாசம் இருக்கும் வரை என் நெஞ்சில் நீ இருப்பாய். ஆஹா அடடா. யார் மாமாவா? மாமா தாங்க. அதேதான் அவங்களுக்கு சொன்னேன். மாமாக்கு தாங்க சொன்னாங்க, அப்புறம் நமக்கா கொடுப்பாங்க. மாமா கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. மெயினா இந்த ஷோ வச்சு வைக்கிறதே அதுதான். கண்டிப்பா பண்றதுனா பண்ணிட்டு கடைசியா எல்லா ஒரு கவிதை சொல்லிட்டு மாமா சார் பாத்துக்கோங்க சார் இந்த எல்லோ சட்டைய. சோ பாத்துக்கோங்க. இன்னைக்கு வந்து 2 நடிகைக்கு பிறந்த நாள். ஓகே. ஒன்னு ராதிகா, ஒன்னு வந்து பூமிகா. ஓகே. எல்லாம் கா. ஆமா பூமிகா பாட்டு ஒண்ணு பாடுறேன். ஓகே. அது வந்து யாராவது ஏஞ்சி ஓடிடாதீங்க. இல்ல 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 நாங்கன்னா கூட ஆங்கரே பாட வச்சு உட்கார்ந்துட்டு இருக்கோங்க. நீங்க என்ன நீங்க பாடுங்க. மொட்டுகளே மொட்டுகளே மொட்டிவிடா மொட்டுகளே கண்மணியா தூங்குகின்றார் காலையில் மலருங்கள் பொன்னரும்புகள் மலர்கையிலே மெல்லிய சத்தம் வரும் என் காதல் புயல் கலைந்தா என் இதயம் தாங்காது. ஆஹா 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 அருமை அருமை. இந்த மாதிரி அழகா ஒரு பாடல் டெய்லி எங்களுக்காக பாடி அசத்துறீங்க, ரொம்ப நன்றி. அவங்க மாமா நன்றி 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 சோ மச். ஸோ அதே மாதிரி அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க மாமாக்காக ஒரு கவிதை சொல்றாங்க. இன்னைக்கு ஒரு விஷயம் சொன்னாங்க இல்லையா, அதாவது பொண்ணு பார்க்க போகும்போது நான் ஒளிஞ்சிருந்து பார்க்க போனா அம்மா வந்துட்டு விடலை அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் முன்னாடி காலத்துல வந்துட்டு அந்த
லவ் பண்ணி அந்த மேரேஜ் அப்படின்ற வரும்போது அந்த பொண்ணு வந்துட்டு மாப்பிள்ளைய பார்க்க விட மாட்டாங்க. அந்த ஒரு கான்செப்ட் இப்பெல்லாம் கிடையாது. இப்பனா முதல்ல போட்டோ காட்டுங்க, எனக்கு ஓகேன்னா தான் மாப்பிள்ளை வீட்டுக்கே வரணும், அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் போட்டோ காட்டுங்க. ஆனா சொல்லுவாங்க எங்க அழகுனா விஷயமா, மனசு தான் வேணும்னு. அப்ப எதுக்கு போட்டோ கேக்குறீங்க? அதுதான் இப்ப பேங்க் பேலன்ஸ் தான் ரொம்ப முக்கியம். அடுத்த காலர் இருக்காங்க. வணக்கம், உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? வணக்கம் அர்ஜுன். வணக்கம் கவிதா மேடம். கவிதா மேடம் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். சொல்லுங்க சொல்லுங்க. இன்னைக்கு வீட்ல யார பத்தி பேச போறீங்க? இப்போ உங்ககிட்ட தான் ஒரு கேள்வி. என்கிட்டயா? ஐயோ ப்ரோ இல்ல, அவங்க கிட்ட தான் கேக்குறோம். ரெண்டு பேர்கிட்டயும். ஓகே. உங்க மேரேஜ் லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? எனக்கு லவ் அண்ட் அரேஞ்ச், அங்கேயும் லவ் அண்ட் அரேஞ்ச். லவ் அண்ட் அரேஞ்ச். அதான் கேட்கணும். சரி, நீங்க சொல்லுங்க. வீட்ல எப்போதுமே உங்க வீட்ல வந்துட்டு உங்க ஃபேமிலி ரொம்ப பெரிய ஃபேமிலி இல்லையா? ஸோ கண்டிப்பா நிறைய விஷயங்கள் எங்களுக்காக நீங்க ஒருத்தரை பத்தி சொல்லியிருக்கீங்க. இன்னைக்கு யாரை பத்தி ஸ்பெஷலா ஷேர் பண்ண போறீங்க? ஸ்பெஷல், நாங்க 7 பேர் அண்ணன் அக்கா. எனக்கு 3 அக்கா 3 அண்ணன். அது எங்களுக்கு எத்தனை தடவை சொல்லிட்டீங்க? ஒருத்தர் வந்தாரு. சொல்லிட்டேனா? எங்க வீட்டுக்காரங்க சைடுல 9 பேர். ஓகே. உங்களுக்கு 2 அக்கா, 5 அண்ணன், ஒரு தம்பி. பாருங்க, ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடத்தலாம் போல தெரியுது. இங்க வரும்போது ஆனா எல்லாருக்கும் என்னை பிடிச்சு போயிடுச்சு. அதனால எனக்கு எல்லாம் ஈஸியா போயிடுச்சு. சமையல் நல்லா பண்றதுனால அதுல எல்லாரும் என்ன கொஞ்சம் எதுவும் சொல்றது இல்ல. அதானங்க மெயின். அதை பண்ணிட்டாலே முடிஞ்சு போச்சு எல்லாருமே. ஆமா, எங்க அண்ணி எல்லாம் நல்லா செய்யறா. நல்லா மத்தவங்க எல்லாம் பிடிக்காது. மத்த அக்காக்கெல்லாம் ஈஸியா ஒருத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும், ஒருத்தவங்க அன்பலா எல்லாமே நம்ம கூட இருக்கணும். சமையல்ல மட்டும் நம்ம கச்சிதமா பண்ணிட்டோம்னா முடிஞ்சு போச்சு. ஆமா ஆமா, அது கடவுள் தான். அதுதான், அது ஒரு கை பக்குவம் வேணும். தென் உங்களுக்கு அது கடவுள் சூப்பரா கொடுத்துருக்காரு சொல்லலாம். அப்புறம் சாமி பாடல் கண்டிப்பாக சாமி பாடல் பாடுங்க. சாமி பாட்டா பண்ணோம். பாட்டுன்னு சொன்னாங்க. சாமி பாடல் நீங்க காதுல விழுந்துச்சு. பூ எனக்கு ரொம்ப பிடிக்கும். பூக்கள், எல்லா பூக்களும் எனக்கு பிடிக்கும். அது என் ஸ்டேட்டஸ்லயே ஒரே பூ வீடியோவா தான் இருக்கும். அதனால பூ பாட்டு. பூவே செம்பூவே உன் வாசம் வரும் வாசல், என் வாசல் உன் பூங்காவனம், வாய் பேசிடும் புல்லாங்குழல், நீதான் ஒரு பூவின் மடல், பூவே செம்பூவே உன் வாசம் வரும். ஆஹா, அருமை அருமை அருமை. அழகான ஒரு பாடல் பாடுங்க எங்களுக்காக. இன்னொன்னு, நேத்து மறுவழி பரப்புல நான் பேசுனது வரல. அப்படியா? கண்டிப்பா சொல்லி வர வச்சிடலாம். அப்புறம் யூடியூப்ல தான் போய் பார்த்தேன். ஓகே ஓகே ஓகே. எங்க அம்மா அக்கா எல்லாரும் பாப்பாங்க. பார்க்க சொல்லிட்டு தான் நேத்து வரல, ஏன்னு தெரியல. மேபி டைமிங் ஏதாவது இதுவா இருந்திருக்கும். சோ கண்டிப்பா அடுத்த தடவை நீங்க பேசுனது, இன்னைக்கு பேசுனது எல்லாமே முழுமையா வரும். சரியா? அப்புறம் பிரியா எல்லாம் எங்க வருவாங்க, ஷோக்கு போயிருக்காங்க, அடுத்த ஷோல இருக்காங்க. ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. சோ இன்னைக்கு நிறைய காலேஜ் வந்துட்டு அவ்வளவு அழகா நம்ம கிட்ட பேசினாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது. சில பேர் காதலை பற்றி அழகாக வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. பாட்டு வர பாடினாங்க நிறைய பேர். ஆமாம், இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் வாழணும். கண்டிப்பாக நம்ம ஷோவில் பாட்டுக்கு குறைச்சலே இருக்காது. அந்த லெவலுக்கு வந்துட்டு டெய்லி ஒரு காலர் வந்து நமக்காக அழகழகான பாடல்கள்லாம் பாடுவாங்க. இதே மாதிரி நாளைக்கும் வந்து உங்களை சந்திக்கிறோம். Until then, bye from Arjun and Ayub. Tata, bye. See you. Take care. Bye bye.